சங்கீதம் 121 2ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எப்படி விசுவாசித்திருக்கார் பாருங்க தாவீது. தேவைகள் அநேகமாக இருக்கிறது. அவர் ஒத்தாசை எப்போது அனுப்புவார் என்று நாம் காத்திருக்கிற நாட்களாக இருக்கிறது. அதனால் நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் அவர் பலன் கொடுக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து கூட நமக்கு ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொடுக்கிற தேவன். வரிக்கான பணத்தை மீன் வாயிலிருந்து கிடைக்க செய்கிற தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அநேகர் காத்திருக்கிறார்கள். அவர் என்னை சுகமாக்குவார், அவர் என்னை மீட்பார், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை பலப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் தஞ்சமாய் அமர்ந்து நாம் அவரை பற்றி கொள்ளும் போது அவரிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தேவன், சுத்த கண்ணராய் இருக்கிறார். நீங்கள் நம்பும் போதுதான் அவர் அனைத்தும் செய்ய வல்லவர். அவர் கேட்கிறார், முதலாவது நீ என்னை விசுவாசிக்கிறாய் என்று கேட்டுதான் அற்புதம் செய்கிற தேவன். நாளிலே அவரை நான் நம்பி காத்திருக்கும் போது நிச்சயமாக நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், நம்மை காக்கிற தேவன், நமக்காக விழித்திருக்கிற தேவன், எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன், ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம்.